என்டிஏ பக்கம் விஜய் போனால் ஸ்வீப் அது. அதுக்கப்புறம் விஜய் விட மாட்டாங்க, கூட்டணிகளை வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா 2029 முடிஞ்சது கதை. 0 MP 40 MP அடிப்பாங்க பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜயை இழுத்து பிடிச்சா தமிழ்நாட்டில் வர பெரிய மாற்றத்தை தடுத்து நிறுத்தலாம். ஓகே, மாற்றம் வரப்போகுது, அது மாறுதல் இல்லை, ஆனால் பெரும் மாற்றத்தை தடுத்து நிறுத்தலாம். இல்லாட்டி விஜய் அங்கே போயிட்டாருன்னா காங்கிரஸும் காலி, திமுகவும் காலின்னு வச்சுக்கோங்க, ஸ்வீப் அடிச்சிருவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலை எடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் 2031 விஜய் 30 வெளியில் வந்து காங்கிரஸை கூப்பிட்டு, அப்போ காங்கிரஸுக்கு என்ன மரியாதை இருக்கணும்னு தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு போனால் தான் மறுபடியும் 1. ஆமாம், எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் விஜயை வச்சு பரீட்சை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, அவங்க திமுக நம்பகமான இது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோன்றத இப்போ இல்லாட்டினாலும் 2031 ட்ரை பண்ணுவோம். ஸோ விஜயை வச்சு பேரம் பேசுகிறாங்க காங்கிரஸ். ஆமாம், விஜய் வச்சு பேரமும் பேசுகிறாங்க. விஜயை என்டிஏ பக்கம் தள்ளிடக்கூடாதுன்னு ட்ரை. அதில் ஆதவ அர்ஜுனா ஒரு ரோல் பண்ணுவார். ஓகே சார், குறிப்பாக இது ராகுல் காந்தி நாலேஜோட நடந்திருக்கா இல்லையா? இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் விஜய் பெரிய கட்சியாக வந்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நம்ம என்டிஏ பக்கம் நம்மளே ஏன் தள்ளணும், திமுக போனாலும் பரவாயில்ல, அவனை இழுத்து பிடிப்போம், சரி இப்போதைக்கு திமுகட்டே சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் அவங்களோட நிற்கிறோம், பாண்டிச்சேரியில் அவங்களோட நிற்கிறோம் ஓகே அப்படின்னு எடுத்தா ஒரே கல்ல 2 மாங்க அல்ல.